அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு திரைப்படத்தை பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன். அந்த திரைப்படத்தோட பேரு ரோந்து. இந்த படத்தை இயக்கியவர் ஷாதிக் கபீர்னு. இவர் மலையாள திரையுலகில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு நாள் இரவு ஒரு கேரளாவோட இருக்கிற ஒரு சிறு நகர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐக்கும் அவருக்கு வாகனம் ஓட்டுகிற ஒரு கான்ஸ்டபிளுக்கும் அந்த இரவுல ஏற்படுகின்ற அனுபவங்கள் தான். ஒரு நாள் ரோந்துக்கு போகிற அந்த எஸ்ஐயும் அவரோட ஓட்டுநரும் எதிர்கொள்கிற பல்வேறு விதமான அனுபவங்கள். இதுதான் படம் முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேரளாவோட சிறு நகரத்தோட இரவு நேர வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னாடி வருகிற அந்த மழை பெய்கிற நாட்கள் கேரளாவில் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிற கேரளாவில் அது எவ்வாறு இருக்குங்கிறத ரொம்ப அழகியலா இந்த திரைப்படத்துல படம் பிடிச்சி காட்டியிருக்கிறாங்க. படத்துல பெரிய கதை இல்லை, கடைசி அரை மணி நேரம் மட்டும்தான் அந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் ஏற்படுகிற நெருக்கடி மற்றும் அதோட விளைவுகள் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி படம் முழுக்க ஒரு நள்ளிரவுல ரோந்துக்கு போகிற காவல்துறையை சேர்ந்த இரண்டு பேருக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் தான். பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு கதாபாத்திரங்கள், பல்வேறு சிக்கல்கள். மனித வாழ்க்கையில எளிய மனிதர்கள் எப்பேற்பட்ட அந்த சிக்கல்களை அனுபவங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை பத்தி ரொம்ப ஆழமாகவும் அதே சமயத்துல அழகியலாகவும் இந்த திரைப்படம் பேசியிருக்கு. இந்த திரைப்படத்தை இயக்கிய ஷாதிக் கபீர் மலையாளத்துல மிக முக்கியமான திரைப்படமான எலே விடா பூஞ்சிரா என்கிற படத்தை 2022 இயக்குனாரு. அந்த திரைப்படம் ஒரு மலைவாசஸ்தலத்துல இருக்கிற ஒரு வைரஸ் ஸ்டேஷனை பத்தி, அதை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுகிற மிக முக்கியமான ஒரு திரைப்படம். அதே போல இந்த ரோந்து திரைப்படத்துல எஸ்ஐயாக நடித்திருக்கிற அந்த எஸ்ஐ யோகன்னன் பாத்திரத்துல நடித்திருக்கிற அந்த திலேஷ் போத்தன், இவர் மலையாளத்துல மிக முக்கியமான ஒரு நடிகர். அதே போல அந்த கான்ஸ்டபிளா டிரைவரா வருகிற அந்த ரோஷன் மேத்யூவோட கதாபாத்திரம். இந்த ரெண்டு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற ரெண்டு நடிகர்களுமே மிக மிக திறமை வாய்ந்தவர்கள். நுட்பமான உணர்வுகளை முகத்துல கொண்டு அதை அப்படியே பிரதிபலிக்கிறவங்க. இந்த திரைப்படம் என்பது எல்லோரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு திரைப்படம்னு உங்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன். அனைவருக்கும் நன்றி.